பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்கு துணையும் பலனும் சத்துவத்தை தருகிறவருமாய் இருக்கிற நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் துதிக்கு பாத்திரர் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். பிரியமானவர்களே, நம் தேவன் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நாம் நன்றிகளை செலுத்தும்படியாக, அவருடைய சமூகத்திலே அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனுக்கு துதிகளை செலுத்தும்படி, அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் நமக்கு துணையாயிருந்து எத்தனையோ காரியங்களிலே நமக்கு தயவுகளை தந்திருக்கிறார். வாசல்களை திறந்திருக்கிறார். ஆரோக்கியம் சுகபலத்தை தந்திருக்கிறார். தீமைகளை கடந்து போகக்கூடிய பலனை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அங்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கு அவன் தரிசனத்திலே சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் அங்கு மூப்பர்களையும் சூழ இருந்த தூதர்கள் 10,000 1000 இருந்த தூதர்கள் கர்த்தரை நோக்கி இப்படியாக வார்த்தைகளை சொல்லி ஆராதிக்கிறார்கள். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். தேவன் ஒருவரே நம்முடைய துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே கனத்துக்குரியவர். அவர் ஒருவரே பலத்தையும் ஞானத்தையும் உடையவர். அவரே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரருங்க. நாம் ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து தேவனை ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர் ஜெயமுள்ளவர்களாக நன்மைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை உயர்த்துவோம், அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் நன்மைகளின் தேவன். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய ஜனங்கள் ஆர்ப்பரித்த நேரத்திலே அவர்களுக்கு தடையாய் முன்னிருந்த எரிகோவின் மதில் விழுந்தது போல, இந்த நாட்களிலும் உம்மை ஆராதிக்கிற உம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில தடையாய் இருக்கிற எல்லா எரிகோவின் அலங்கங்களும் உடைக்கப்படட்டும், இடிந்து போகும்படிக்கு நீர் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய கிருபை, இரக்கம், சமாதானம் ஒவ்வொருவரையும் தாங்கும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.